ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது சிந்து சமவெளி நாகரிகத்தில் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம். காளிபங்கன் எந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது? காகர் ஆறு. காளிபங்கன் எந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது? காகர். காகர் அப்படிங்கிறது எங்கே பாயுது அப்படின்னா தார் பாலைவனத்தில் பாயக்கூடிய ஒரு ஆறு தான் வந்து காகர் ஆறு. இப்போ காளிபங்கன் எங்கே இருக்குன்னா காகர் ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. கீழ்கண்டவற்றை கால முறைப்படி வரிசைப்படுத்துக. புதிய கற்காலம், இடைக்கற்காலம், செப்பு காலம், பழைய கற்காலம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து கால வரிசைப்படி எப்படி வரிசைப்படுத்தும் அப்படின்னா புதிய கற்காலம் வந்து ஃபஸ்ட்டு வந்து பழைய கற்காலம், பழைய கற்காலம், இடைக்கற்காலம், அப்புறம் புதிய கற்காலம், செம்பு காலம். பழைய கற்காலம், இடைக்கற்காலம், அப்புறம் புதிய கற்காலம், செம்பு காலம். அப்போ ஆன்சர் என்ன வரும்? பி. கால முறைப்படி வரிசைப்படுத்துகிறோம். பழைய கற்காலம் ஃபஸ்ட்டு, அடுத்து இடைக்கற்காலம், அப்புறம் செம்பு காலம், அப்புறம் புதிய கற்காலம். சிந்துவெளி நகரங்களில் மிகப்பெரிய நகரமான மொகஞ்சதாரோ எத்தனை ஹெக்டேர் பரப்பை கொண்டது அப்படின்னா 200 ஹெக்டேர். சிந்துவெளி நகரங்களில் மிகப்பெரிய நகரமான மொகஞ்சதாரோ எத்தனை ஹெக்டேர் பரப்பை கொண்டது? 200. சிந்துவெளி நகரங்களில் மிகப்பெரியது எது அப்படின்னா மொகஞ்சதாரோ. சிந்துவெளி நகரங்களில் மிகப்பெரியது மொகஞ்சதாரோ. சிந்துவெளி நாகரிகத்தின் தளங்களை அதன் இருப்பிடத்துடன் சரியாக பொருத்துக. ஹராப்பா அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா ஹராப்பா பஞ்சாப், மொகஞ்சதாரோ அப்படிங்கிறது சிந்து, காளிபங்கன் அப்படிங்கிறது ராஜஸ்தான், லோத்தல் அப்படிங்கிறது குஜராத். லோத்தல் அப்படிங்கிறது குஜராத். ஹராப்பா அப்படிங்கிறது எங்கே இருக்குது? பஞ்சாப், மொகஞ்சதாரோ அப்படிங்கிறது சிந்து, காளிபங்கன் வந்து ராஜஸ்தான், லோத்தல் வந்து குஜராத். அப்போ ஆன்சர் வந்து பி. பணியாளர் குடியிருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட சிந்துவெளி சமவெளி நகரத்தின் பெயர் வந்து ஹராப்பா. பணியாளர் குடியிருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நகரத்தின் பெயர் வந்து ஹராப்பா. பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது? மொகஞ்சதாரோவுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? லர்கானா மாவட்டம். இது வந்து கரெக்டு. ஹராப்பா அப்படிங்கிறது என்ன நதியின் கரையில் அமைந்திருக்கு அப்படின்னா ராவி நதியினுடைய கரையில் அமைந்துள்ளது. இங்கே வந்து சிந்து கொடுத்துருக்காங்க, இது தவறு. அப்புறம் லோத்தல் அப்படிங்கிறது நர்மதை மற்றும் தபதி ஆறு பாயக்கூடிய இடத்துல தான் லோத்தல் இருக்குது. லோத்தல் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? நர்மதை மற்றும் தபதி ஆறு பாயும் இடத்துல இருக்குது. காளிபங்கன்கிறது காகர் நதி. இப்போ பார்த்தோம்ல காகர் நதி. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சரியாக இது பொருந்தியுள்ளது. மொகஞ்சதாரோங்கிறது லர்கானா மாவட்டம், இது கரெக்டு. ஹராப்பா அப்படிங்கிறது எங்கே இருக்குது? ராவி நதிக்கரையின் கரையில் அமைந்திருக்கு. லோத்தல் அப்படிங்கிறது நர்மதை மற்றும் தபதி ஆறு பாயக்கூடிய இடத்துல வந்து லோத்தல் இருக்குது. காளிபங்கன் அப்படிங்கிறது காகர் நதி இருக்கக்கூடிய இடத்துல தான் காளிபங்கன் இருக்குது. அப்போ இதில் எது சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னா மொகஞ்சதாரோ, லர்கானா. ஆன்சர் வந்து ஏ. காளிபங்கன் எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது? காகர் ஆறு. காளிபங்கன் எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது? காகர் ஆறு. குஜராத் மொழியில் லோத்தல் என்பதில் உள்ள லோத் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா இறந்த. லோத்தல் அப்படிங்கிறதுல லோத் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா இறந்த. சிந்து நாகரிகத்தில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடங்களில் சரியான காலவரிசைப்படுத்துக. அகழ்வாராய்ச்சி செஞ்சாங்கல்ல அதனுடையது. மொகஞ்சதாரோ எப்போ வந்து அகழ்வாராய்ச்சி செஞ்சாங்க? மொகஞ்சதாரோ வந்து 1922. யார் அகழ்வாராய்ச்சி பண்ணவர் அப்படின்னா ஆர்டி பானர்ஜி அப்படிங்கிறவர் அகழ்வாராய்ச்சி பண்ணுவார். சன்குத்தாரோ பார்த்தோம் அப்படின்னா 1931. யார் அப்படின்னா மஜீம்தார் அப்படிங்கிறவர். ஹராப்பா வந்து 1921. தயாராம் சஹானி அப்படிங்கிறவர் வந்து அகழ்வாராய்ச்சி செய்வார். லோத்தல் அப்படிங்கிறது 1957. எஸ்ஆர் ராவ் அப்படிங்கிறவர் வந்து அகழ்வாராய்ச்சி செய்வார். நமக்கு வந்து இந்த ஆண்டுகள் தெரிஞ்சால் தான் என்ன பண்ண முடியும்னா இந்த கால வரிசைப்படுத்த முடியும். மொகஞ்சதாரோ வந்து 1922, சன்குத்தாரா 1931, ஹராப்பா வந்து 1921, லோத்தல் வந்து 1957. இப்போ நம்ம எப்படி வரிசைப்படுத்துவோம்? சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் போகணும். ஹராப்பா அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும்? ஹராப்பா, அடுத்து மொகஞ்சதாரோ, அப்புறம் வந்து சன்குத்தாரோ, அப்புறம் வந்து லோத்தல். அப்போ ஆன்சர் என்ன? ஏ. ஆப்கானிஸ்தானுடனான வர்த்தகத்தின் மிக முக்கிய ஆதாரமாக தொலைவில் உள்ள ஹரப்பன்களின் புறக்காவல் நிலையமாக இருப்பது ஷாட்டுகை. ஆப்கானிஸ்தானுடனான வர்த்தகத்தின் மிக முக்கிய ஆதாரமாக தொலைவில் உள்ள ஹரப்பன்களின் புறக்காவல் நிலையமாக இருப்பது ஷாட்டுகாய். அடுத்தது டேஷ் எழுத்துக்களில் காணப்படும் மெலுகா என்ற குறிப்பு சிந்து பகுதியை குறிப்பதாகும். கியூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் மெலுகா என்ற குறிப்பு சிந்து பகுதியை குறிப்பதாகும். அடுத்து எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. லோத்தல் காம்பே வளைகுடாவில் அமைந்துள்ளது. இது ஒரு துறைமுக நகரமாகும். இதன் நீளம் 37 மீட்டர், அகலம் 216 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்நகரம் போகாவா என்ற ஆற்றுடன் இணைக்கப்பட்டிருந்தது. இந்த துறைமுக நகரத்தில் இருந்து வெளிநாட்டு வர்த்தகம் நடந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு துறைமுக நகரம்
இதனுடைய நீளம் வந்து 37 மீட்டர், அகலம் 216 மீட்டர் கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து தவறு. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ரெண்டு மட்டும். ஹராப்பா மக்களும் பண்பாடும் என்ற தலைப்பில் கீழ்கண்ட கூற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடுத்துக்க. சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் இருந்தன. இல்லை எது சரியானவை அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து கரெக்டு. சிந்துவெளியில் விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், வேட்டையாடுவோர், உணவு சேகரிப்போர் உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் வாழ்ந்தாங்க. இதுவும் கரெக்டு. சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான 5 குழுக்கள் இருந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்பெசிஃபிக்காக 5 குழுக்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, அதனால் இது வந்து தவறு. ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் இருந்தனங்கிறது கரெக்டு. அப்புறம் விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், வேட்டையாடுவோர், உணவு சேகரிப்போர், இது வந்து கரெக்டு. அப்போ 3வது மட்டும் தப்பு. அப்போ ஆன்சர் வந்து 1 மற்றும் 2. பின்வரும் இடங்களில் பழைய கற்கால குகை வீடுகள் காணப்படக்கூடியது எங்கே அப்படின்னா பீம்பேட்கா அப்படிங்கிற இடத்துல பழைய கற்கால குகை வீடுகள் வந்து காணப்படுது. அதான் பார்க்குறோம். கீழ்பழங்கால பண்பாட்டை சேர்ந்த மக்கள் விலங்குகளை வேட்டையாடியும் கிழங்குகள், கொட்டைகள் ஆகியவற்றை சேகரித்தும் வாழ்ந்தாங்க. அவங்களுடைய வீடு பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னா திறந்த வெளியிலும் ஆற்று சமவெளியிலும் குகைகளிலும் வசித்ததை மத்திய பிரதேசத்தில் உள்ள பீம்பேட்கா, சென்னைக்கு அருகில் உள்ள குடியம் போன்ற இடங்களில் உள்ள சான்றுகளால் நம்ம அறிந்து கொள்ளலாம். அதான் கேட்டிருக்காங்க. பின்வரும் இடங்களில் பழைய கற்கால குகை வீடுகள் காணப்பட்டது எங்கன்னா பீம்பேட்கா அப்படிங்கிற இடத்துல வந்து காணப்பட்டது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கண்டுபிடிப்புகளை அதனுடைய தொடர்புடைய காலத்தோடு பொருத்துக. இரும்பின் கண்டுபிடிப்பு பார்த்தோம் அப்படின்னா ஆரியர்கள். வெண்கலத்தின் கண்டுபிடிப்பு வந்து சிந்து சமவெளி பண்பாடு. விவசாயத்தின் துவக்கம் வந்து புதிய கற்காலம். தீயின் கண்டுபிடிப்பு வந்து இடை கற்காலம். இரும்பின் கண்டுபிடிப்பு ஆரியர்கள். வெண்கலத்தின் கண்டுபிடிப்பு சிந்து சமவெளி பண்பாடு. விவசாயத்தின் துவக்கம் வந்து புதிய கற்காலம். தீயின் கண்டுபிடிப்பு இடை கற்காலம். ஆன்சர் வந்து ஏ. யாருடைய வழிகாட்டுதலின்படி மொஹஞ்சதாரோ மற்றும் ஹராப்பாவில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டது அப்படின்னா சர் ஜான் மார்ஷல். யாருடைய வழிகாட்டுதலின்படி மொஹஞ்சதாரோ மற்றும் ஹராப்பாவில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டது அப்படின்னா சர் ஜான் மார்ஷல். மிகப்பெரிய எண்ணிக்கையிலான ஹராப்பா நாகரிகத்தின் முத்திரைகள் எதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஸ்டீடைட் அப்படின்னா மென்கற்கள். மிகப்பெரிய எண்ணிக்கையிலான ஹராப்பா நாகரிகத்தின் முத்திரைகள் எதனால் உருவாக்கப்பட்டது? ஸ்டீடைட் அப்படிங்கிற மென்கற்கள். இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லியில் உள்ளது. இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது. ஹராப்பாவிற்கு முதலாக பொது ஆண்டு 1826 வருகை தந்தவர் யார் அப்படின்னா சார்லஸ் மேசன். ஹராப்பாவிற்கு முதலில் 1826 வருகை தந்தவர் யார்? சார்லஸ் மேசன். ஹராப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் என்ன பண்ணுறாரு? சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேயர் தமது நூலில் விவரித்தார். அவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹராப்பா நகருக்கு முதல்ல வர்றாரு. அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார். இது ஹராப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று ஆகும். ஆப்கானிஸ்தானுடனான வர்த்தகத்தின் மிக முக்கிய ஆதாரமாக தொலைவில் உள்ள ஹரப்பன்கள் புறக்காவல் நிலையமாக இருப்பது ஷாட்டுஹை. ஆப்கானிஸ்தானுடனான வர்த்தகத்தின் மிக முக்கிய ஆதாரமாக தொலைவில் உள்ள ஹரப்பன்களின் புறக்காவல் நிலையமாக இருப்பது ஷாட்டுஹாய். சிந்துவெளி நாகரிகத்தில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடங்களின் சரியான காலவரிசை: மொஹஞ்சதாரோ 1922, சன்குதரா 1931, ஹராப்பா 1921, லோத்தல் அப்படிங்கிறது 1957. அப்போ ஆன்சர் வந்து ஏ. அடுத்தது ஒரு பொறுத்துக. கோட்டிஜி அப்படிங்கிறது சிந்து, காலிபங்கன் அப்படிங்கிறது ராஜஸ்தான், ரூபார் அப்படிங்கிறது பஞ்சாப், சுர்கோட்டா அப்படிங்கிறது குஜராத். கோட்டிஜி அப்படிங்கிறது சிந்து, காலிபங்கன் அப்படிங்கிறது ராஜஸ்தான், ரூபார் அப்படிங்கிறது பஞ்சாப், சுர்கோட்டா அப்படிங்கிறது குஜராத். அப்போ ஆன்சர் வந்து சி. ஹராப்பாவிற்கு முதலாக 1826 வருகை தந்தவர் யார்? சார்லஸ் மேசன். ஹராப்பாவிற்கு முதலில் பொது ஆண்டு 1826 வருகை தந்தவர் யார்? சார்லஸ் மேசன். சிந்துவெளி நாகரிகம் தொடர்பாக எது தவறாக பொருந்தியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சங்கு என்ன கொடுத்துருக்காங்க? நாகேஸ்வர். வைடூரியம் ஷாட்டுகை. கார்னேலியன் மணி எங்கே கிடைக்கும் அப்படின்னா லோத்தலில் கிடைக்கும். ஸ்டீடைட்டுங்கிறது தெற்கு ராஜஸ்தான், அது கரெக்டு. அதான் பார்க்குறோம். சங்கு அப்படிங்கிறது எங்கே? நாகேஸ்வர், பாலக்கோட். வைடூரியம் அப்படிங்கிறது ஷாட்டுகை. கார்னேலியன் மணி வந்து லோத்தல்.
ஸ்டீடைட்டுங்கிறது தெற்கு ராஜஸ்தான். செம்புங்கிறது எங்கே கிடைக்கும் அப்படின்னா ராஜஸ்தான்லேயும் ஓமன்லேயும் கிடைக்கும். செம்பு தான் ராஜஸ்தான், ஓமன். என்ன கேட்டிருக்காங்க, எது தவறாக இருக்குது அப்படின்னா 3 மட்டும் தப்பு. கார்னேலியன் எங்கே கிடைக்குது, இங்கே ஓமன் கொடுத்துருக்காங்க. கார்னேலியன் மணி வந்து லோத்தலில் கிடைக்கும். எது வந்து நமக்கு ராஜஸ்தான் ஓமனில் கிடைக்கும் அப்படின்னா செம்புக்கு தான் வந்து ஓமன் வரும். அப்போ ஆன்சர் வந்து 3 மட்டும் தவறு. ஹரப்பன் எழுத்துக்கள் அகர வரிசைப்படி அல்ல, ஆனால் சித்திர வடிவியல் படி அமைந்துள்ளது என்பது யாருடைய கூற்று? ஆர்.எஸ். சர்மா. ஹரப்பன் எழுத்துக்கள் அகர வரிசைப்படி அல்ல, ஆனால் சித்திர வடிவியல் படி அமைந்துள்ளது என்பது யாருடைய கூற்று அப்படின்னா சர்மா. ஹராப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு எது பயன்படுத்துகிறாங்கன்னா ரோரி செட். ஹராப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு ரோரி செட் அப்படிங்கிறத பயன்படுத்தினாங்க. அதான் பார்க்குறோம், ரோரி செட். இந்த படிப்பு பாறை பாகிஸ்தானில் உள்ள ரோரி பகுதியில் காணப்படுகிறது. ஹராப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு இது பயன்பட்டது. அடுத்து பின்வருவனவற்றுள் எது தவறானது? சிந்து பகுதி மக்கள் நில அளவை மற்றும் கணிதம் பற்றிய அறிவை பெற்றிருந்தார்கள். அதே மாதிரி அவர்கிட்ட வானியல் அறிவு இருந்தது. தாவரவியல் அம்சங்களை பற்றி சிந்து பகுதி மக்களுக்கு தெரிந்திருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. சிந்துவெளி மக்கள் வந்து வணிகத்தில் ஒரே சீரான எடை கற்களையும் அளவீடுகளையும் பயன்படுத்தினாங்க. நீளத்தை அளக்க அந்த அடிமுறைகள்லாம் பயன்படுத்தினாங்க. இது மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா அவங்களுக்கு கணித அறிவு வந்து இருந்திருக்குது. அதே மாதிரி குச்சிகள் கிடைத்தன, அது வந்து அடிமுறைகளை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரியுது. என்ன கேட்டிருக்காங்க, சிந்து மக்கள் வந்து நில அளவை மற்றும் கணிதம் பற்றி அறிவை பெற்றிருந்தார்கள், அது கரெக்டு. சிந்து பகுதி மக்களுக்கு வானியல் அறிவு இருந்தது, இதுவும் கரெக்டு. தாவரவியல் அம்சங்களை பற்றி அறிந்திருந்தார்கள் அப்படிங்கிறது இது வந்து தவறு. இப்போ ஆன்சர் 3 வந்து தவறு. மொகஞ்சதராவில் பசுபதி முத்திரையில் காணப்படும் 4 விலங்குகளின் பெயர்களை குறிப்பிடுக. யானை, புலி, காண்டாமிருகம், எருமை. மொகஞ்சதராவில் பசுபதி முத்திரையில் காணப்படும் 4 விலங்குகளின் பெயர் என்னென்னா யானை, புலி, காண்டாமிருகம், எருமை. சிந்துவெளி மக்களின் பண்பாட்டில் மிகச்சிறந்த கலைப்படைப்புகளாக திகழ்வன முத்திரைகள். அந்த முத்திரைகளில் பார்த்தோன்னா என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா திமிழுடன் கூடிய காளை, எருமை, புலி, காண்டாமிருகம், வெள்ளாடு, யானை போன்ற விலங்குகளின் உருவங்கள் பொறிக்கப்பட்ட முத்திரைகள் அப்படின்ட்டு இருக்குது. நமக்கு இதில் கொடுத்துருக்க ஆப்ஷன் படி பார்த்தோன்னா இதில் யானை, புலி, காண்டாமிருகம், எருமை எல்லாமே இருக்குது பாருங்கள். யானை இருக்குது, புலி, அப்புறம் எருமை இருக்குதா, அந்த விலங்குகளின் உருவங்கள் எல்லாமே பொறிக்கப்பட்டிருந்தன அப்படிங்கிறது சான்றாக இருக்குது. இந்த இது எங்கே இருக்குது அப்படின்னா 11th எத்திக்ஸ் புக்கில் இருக்குது. ஹராப்பா நாகரிகம் எதில் முடிவடைந்தது அப்படின்னா சிந்து நதி ஆற்றில் மாற்றம் வந்தபோது. சிந்துவெளி ஆறுகள் வந்து தன்னுடைய போக்கை மாற்றி கொண்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா முடிவடைந்ததாக சொல்லப்படுது. சிந்து நதி தன் போக்கை மாற்றி கொண்டதால் கடுமையான வறட்சி ஏற்பட்டு மக்கள் அந்த நகரத்திலேருந்து வெளியேறி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் 11th எத்திக்ஸ் புக்கில் இருக்குது. அப்போது ஹராப்பா நாகரிகம் எதில் முடிவடைகிறது அப்படின்னா சிந்து நதி ஆற்றில் மாற்றம் வருகிறது அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து பின்வருவனவற்றில் புதிய கற்காலம் குறித்து தவறான கூற்று எது? புதிய கற்கால மனிதர்கள் வேட்டையாடுதல், மீன்பிடித்தல், கால்நடை வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டார்கள். அவங்க வந்து சதுர வடிவிலும் கூரை கூம்பு வடிவிலும் அமைந்திருந்தது அவங்க வீடுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புதிய கற்கால பெண்கள் மணிகளை ஆபரணங்களாக அணிந்திருந்தனர்னு சொல்கிறாங்க. பானை வனைதல் புதிய கற்கால மனிதர்களின் கைத்தொழில் சொல்லியிருக்காங்க. அந்த வீடுகள் வந்து சதுர வடிவு, கூரை கூம்பு வடிவு சொல்லியிருக்காங்களா, அது மட்டும் தவறு. 1, 3, 4 வந்து கரெக்டு, 2 மட்டும் தவறு. பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய தொழில்நுட்பத்துக்கான அடையாளங்கள் எதுவும் இல்லை. அவங்க மண்பாண்டங்கள்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிற சான்றுகள் காணப்படுது. அதான் சொல்லியிருக்காங்கல்ல, பானை வனைதல் புதிய கற்கால மனிதர்களின் கைத்தொழிலாக இருந்தது சொல்கிறாங்களே, அதான் மண்பாண்டங்களுக்கான சான்றுகள்லாம் இருக்குது. அது மாதிரி வீடு வந்து சேற்று மண்ணாலான வீடுகளை கட்டினார்கள் அப்படின்ட்டு இருக்குது. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, வீடுகள் சதுர வடிவில், கூரை கூம்பு வடிவில் அந்த மாதிரிலாம் இல்லை. வீடுகள் மொத்தமாக சேற்று மண்ணில் கட்டினாங்கன்னு மட்டும்தான் இருக்குது. வடிவம்லாம் வந்து சொல்லப்படலை. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பானைகள், அதாவது மண்பாண்டங்கள், அதே மாதிரி சுடுமண் மணிகள், பெண்கள் அணிந்த அணிகலன்களுக்கான சான்றுகளும் இதில் காணப்படுது. வைடூரியம், பதக்ஷானில் மட்டுமே கிடைக்கக்கூடிய வைடூரியம் இங்கே கிடைப்பதை காண முடியுது. அதுமாதிரி அவங்க பெண்கள் வந்து அணிகலன்கள் அணிஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கான சான்றுகளும் காணப்படுது. இதில் கேட்டிருக்காங்க புதிய கற்கால பெண்கள் மணிகளை ஆபரணங்களாக அணிந்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பானை வனைதல் அதுவும் புதிய கற்கால மனிதர்களின் கைத்தொழில். அப்போ ஆபரணங்கள் பெண்கள் வந்து மணிகளை ஆபரணங்களாக அணிந்தாங்க, பானை வனைஞ்சாங்க, இது இருக்குது. வீடுகள் மட்டும் வடிவம் இல்லை, அதாவது சேற்று மண்ணால் வந்து அவங்க அமைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு மட்டும் இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய வேட்டையாடுதல், மீன்பிடித்தலாம் அவங்களுடைய தொழில் தான். அப்போ ஆன்சர் எது இல்லை அப்படின்னா
வீடுகள் வந்து சதுர வடிவிலும் கூரை கூம்பு வடிவிலும் இருந்தது அப்படிங்கிறது மட்டும் தவறு. இதில் கொடுத்துருக்காங்க பெண்கள் வந்து அணிந்த அணிகலன்களுக்கான சான்றுகளுமே இருக்குது அப்படின்ட்டு. இது எதில் இருக்குது அப்படின்னா பண்டைய இந்தியா சிந்து நாகரிகம் அந்த பாடம் 11th ஹிஸ்ட்ரியில் இருக்குது. சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஹராப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்ட தானிய கிடங்கு அமைந்துள்ள இடம் எதுனா கோட்டையின் வடக்கு பகுதி. சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஹராப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்ட தானிய கிடங்கு எங்கே இருக்குது அப்படின்னா கோட்டையின் வடக்கு பகுதி. அடுத்து பொருந்தாததே தெரிந்தது. சிந்து சமவெளி மக்கள் வந்து இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை. இது வந்து கரெக்டு. சிந்து சமவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிகளை பயன்படுத்தினர். இது கரெக்டு. பொதுவாக பட்டு ஆடைகளை சிந்து சமவெளி நாகரிகத்தில் பயன்பாட்டில் இருந்தனன்னு சொல்கிறாங்க. இது தவறு. பருத்தி ஆடைகள் தான் பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி ஆண் பெண் இருவரும் ஆபரணங்கள் அணிஞ்சாங்க. இது கரெக்டு. பொதுவாக பட்டு ஆடைகள் இல்லை. பட்டு குறித்த அறிவு அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் பொதுவாக பட்டு ஆடைகள் வந்து ஃபுல்லாக பயன்படுத்தலை. அதை பற்றி அறிவு இருந்தது. ஆனால் பயன்படுத்தினது பார்த்தோன்னா பொதுவாக பருத்தி ஆடைகள் தான் பயன்பாட்டில் இருந்தன. கம்பளி ஆடைகளும் உபயோகப்படுத்தப்பட்டன. ஆண் பெண் இருபாலரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்தார்கள். ஆபரணங்கள் எல்லாமே 2 பேருமே வந்து அணிஞ்சாங்க. சிந்து சமவெளி மக்கள் வந்து ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி இரும்பு குதிரை வந்து அவர்களுக்கு தெரியாது. இது வந்து 6th ஹிஸ்ட்ரியில் இருக்குது. ஹராப்பா நாகரிக காலத்தில் கைவினைப் பொருட்கள் உற்பத்தியில் பிரத்யேக இடத்தை வகிக்கும் பகுதி எதுனா சன்குதாரோ. ஹராப்பா நாகரிக காலத்தில் கைவினைப் பொருட்கள் உற்பத்தியில் பிரத்யேக இடம் வகிக்கும் பகுதி வந்து சன்குதாரோ. அடுத்து சிந்து சமவெளி நாகரிகத்தின் தளங்களை அதன் இருப்பிடத்துடன் ஒப்பிடுக. ஹராப்பா அப்படிங்கிறது எங்கே இருக்குது? பஞ்சாபில் இருக்குது. மொகஞ்சதாரோ அப்படிங்கிறது சிந்துல இருக்குது. காலிபங்கன் அப்படிங்கிறது ராஜஸ்தானில் இருக்குது. லோத்தல் அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்குது. ஆன்சர் வந்து பி. அதான் திட்டமிட்ட நகரங்கள். ஹராப்பா அப்படிங்கிறது எங்கே இருக்குது? பஞ்சாப் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப் பாகிஸ்தான். மொகஞ்சதாரோ அப்படிங்கிறது சிந்துல இருக்குது. டொலாவீரா லோத்தல் இது எங்கே இருக்குது அப்படின்னா சுர்கோட்டா. டொலோவிரா லோத்தல் சுர்கோட்டா இந்த 3மே எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. டொலோவிரா லோத்தல் சுர்கோட்டா. அப்புறம் காலிபங்கன் அப்படிங்கிறது காலிபங்கன் வந்து ராஜஸ்தானில் இருக்குது. ராஜஸ்தானில் இருக்குது. அப்புறம் பனாவலி ராக்கி கார்கி இந்த 2 ஹரியானாவில் இருக்குது. பனாவலியும் ராக்கி கார்கியும் ஹரியானாவில் இருக்குது. அப்போ ஹராப்பா அப்படிங்கிறது பஞ்சாப், மொகஞ்சதாரோ அப்படிங்கிறது சிந்து, டொலாவிரா லோத்தல் சுர்கோட்டா இந்த 3மே வந்து குஜராத். டொலாவிரா லோத்தல் சுர்கோட்டா வந்து குஜராத். காலிபங்கன் அப்படிங்கிறது ராஜஸ்தான். அப்புறம் பனாவலி மற்றும் ராக்கி கார்கி இந்த 2மே வந்து ஹரியானாவில் இருக்குது. மொகஞ்சதாரோ நகரம் எந்த மாகாணத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா இப்போ தான் பார்த்தோம். மொகஞ்சதாரோ சிந்தில் இருக்குது. மொகஞ்சதாரோ சிந்து மாகாணத்தில் அமைந்துள்ளது. அடுத்தது ஒரு இது பெருங்குளம் அப்படிங்கிறது மொகஞ்சதாரோ. அகழ்வாராய்ச்சி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1921 பண்ணாங்க. சக்கரம் வந்து மண்பாண்டம். டெரகோட்டா அப்படின்னா என்ன? செப்பு பட்டயம் கொடுத்துருக்காங்க. டெரகோட்டா அப்படின்னா என்னென்னா சுடுமண் பட்டயம். டெரகோட்டா ஓவியங்கள் அப்படின்னா சுடுமண் சிற்பங்களை தான் வந்து சொல்லுவாங்க. அப்போ எது இதில் தவறு அப்படின்னா 4 வந்து தவறு. அதான் பார்த்தோம்ல எழுத்து முத்திரைகள்லாம் ஸ்டீடைட்டு சுடுமண் செம்பு சுடுமண் தந்தம் போன்ற முத்திரைகளில் தான் வந்து செஞ்சாங்க. சுடுமண் அதாவது டெரகோட்டா அப்படிங்கிறது என்னது? சுடுமண் உருவங்கள் தான் வந்து அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டெரகோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹராப்பா நாகரிகத்தின் தடயங்களை முதலில் கண்டறிந்த அறிஞர் யார் அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஹராப்பா நாகரிகத்தின் தடயங்களை முதலில் கண்டறிந்த அறிஞர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஒரு முத்திரை வந்து அவருக்கு கிடைக்கிறது கன்னிங்ஹாமுக்கு. அவர் வந்து 1853, 1856, 1875 அந்த 3 வருடங்களிலும் என்ன பண்ணுறாரு? ஹராப்பாவை பார்வையிடுறாரு. முதல்ல ஒரு முத்திரை வந்து யாருக்கு கிடைக்கிறது? இந்திய தொல்லியல் அளவீட்டுத் துறையின் முதல் அளவியரான அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமுக்கு கிடைக்குது. அதை என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹரப்பா நாகரிகத்தின் தடயங்களை முதலில் கண்டறிந்த அறிஞர் யாருன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். உலகிலேயே மிக பழமையான சிந்து சமவெளி நாகரிக தடயங்கள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா லர்கானா மாவட்டத்தில் உள்ள மொகஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டது. உலகிலேயே மிக பழமையான சிந்து சமவெளி நாகரிக தடயங்கள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? லர்கானா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மொகஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டது. சிந்து அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1921. சிந்து சமவெளி அகழாய்வு வந்து எப்போது மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னா 1921. இந்தியாவில் தோன்றிய பழமையான நாகரிகம் சிந்து நாகரிகம். இது பார்த்தோம் அப்படின்னா இந்த நாகரிகம் முதலில் 1921 ஆண்டு கண்டறியப்பட்டது.
1921 கண்டறியப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ராவி சட்லஜ் ஆறுகளுக்கு இடையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட தொல்பொருள் சின்னம் தான் ஹராப்பா. 1920 அகழ்ந்தெடுத்தாங்க. 1922ஆம் ஆண்டு சிந்து மாகாணத்தில், அதாவது சிந்து லர்கானா மாவட்டத்தில் 70 அடி உயரமுள்ள ஒரு மண்மேடு ஒன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டது. அதுதான் மொகஞ்சதாரோ. அதாவது என்ன கேள்வி அப்படின்னா, சிந்துவெளி நாகரிகம் அது வந்து முதன்முதலில் எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1921 கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி பழைய பஞ்சாப் மாண்டகோமரி மாவட்டத்தில் ராவி சட்லஜ் ஆறுகளுக்கு இடையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தொல்பொருள் சின்னம் தான் ஹராப்பா. அப்புறம் 1922 சிந்து மாகாணத்தில் சிந்துல லர்கானா மாவட்டத்தில் 70 அடி உயரமுள்ள ஒரு மண்மேடு கண்டறியப்பட்டது. அதுதான் என்ன அப்படின்னா மொகஞ்சதாரோ. 1922 வந்து அது கண்டுபிடிப்பாங்க. சிந்து சமவெளி எழுத்து முறை எப்படி இருக்கும் அப்படின்னா, இடமிருந்து வலமாகவும் வலமாக எழுதுவது மற்றும் வலமிருந்து இடமாக, இடமிருந்து வலமாக மற்றும் வலமிருந்து இடமாக. இங்கே ஆன்சரில் வந்து டி கொடுத்துருக்காங்க, ஆனால் ஆன்சர் சி தான் வரும். சிந்து முத்திரைகளில் பொறிக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள்னால் சித்திரை எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள் பார்த்தோம் அப்படின்னா இடமிருந்து வலமாக ஒரு வரியும் வலமிருந்து இடமாக மற்றொரு வரி. ஃபஸ்ட்டு இடமிருந்து வலமாக தான் ஒரு வரி ஃபஸ்ட்டு, அப்புறம் வலமிருந்து இடமாக எழுதுவாங்க. அப்போ ஆன்சர் வந்து இங்கே டி வந்து கொடுத்துருக்காங்க, ஆனால் நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா சி தான் வரும். இடமிருந்து வலமாக எழுதுவது ஒரு வரியும் அப்புறம் வலமிருந்து இடமாக ஒரு வரி எழுதுவாங்க. ஹரப்பா மக்களை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? ஹரப்பன்கள் பாலஸை வழிபடுபவர்கள். அவர்கள் மனித உருவில் உள்ள தெய்வங்களை வழிபட்டார்கள். அவர்கள் தங்கள் தெய்வங்களை கோவில்களில் வைத்தார்கள். இதில் எதில் ஆன்சர்னா ஹரப்பன் பாலஸை வழிபடுவர்கள் கரெக்டு. மனித உருவில் தெய்வங்கள், அதாவது பசுபதி அப்படிங்கிற சிவனை வழிபட்டாங்க. அந்த மாதிரிலாம் மனித உருவ தெய்வங்களை வழிபட்டாங்க. அவர்கள் தங்கள் தெய்வங்களை கோவில்களில் வைத்தார்கள் அப்படிங்கிறது தவறு. என்ன அப்படின்னா அரச மரம் தான் போற்றுதலுக்குரியதாக இருந்துச்சு. அந்த அரச மரத்துக்கு அடியில், அதாவது மரங்களுக்கு அடியில் தான் இருந்து என்ன பண்ணாங்கன்னா தெய்வங்களை வழிபட்டாங்க. கோவில்கள்லாம் அவங்களுக்கு தனியாக இல்லை. அப்போ ஆன்சர் என்னென்னா 1 மற்றும் 2 ஒன்லி. தெய்வங்கள் வந்து கோவில்களில் வைத்தார்கள் அப்படிங்கிறது தவறு. யாருடைய வழிகாட்டுதலின்படி மொகஞ்சதாரோ மற்றும் ஹராப்பாவில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டது அப்படின்னா சர் ஜான் மார்சல். சர் ஜான் மார்சல் 1856 75 ஹராப்பாவை பார்வையிட்டார். அதான் சொல்லியிருக்காங்களா. ஹராப்பாவின் முக்கியத்துவத்தையும் அதன் நாகரிகத்தையும் உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா சர் ஜான் மார்சல். ஆய்வு நடத்த காரணமாக இருந்தது யார் அப்படின்னா ஜான் மார்சல் தான் சொல்லியிருக்காங்க. யாருடைய வழிகாட்டுதலின்படி ரெண்டுலேயும் அகழ்வாராய்ச்சி செஞ்சாங்க அப்படின்னா மார்ஷல். என்ன பண்ணுறாரு, அந்த ஆய்வு நடத்த என்ன பண்ணுறாரு, காரணமாக இருக்கிறாரு. யார் அப்படின்னா மார்ஷல். ஹராப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா புதையுண்ட நகரம் அப்படின்ட்டு பொருள். இது மொகஞ்சதாரோ அப்படின்னா என்ன பேருனா இடுகாட்டு மேடு அப்படின்னு பொருள். ஹராப்பா அப்படிங்கிற சிந்தி மொழி சொல்லுக்கு என்ன பொருள், புதையுண்ட நகரம். ஹராப்பாவில் இறந்தவர்களை புதைக்கப்பட்டிருக்கும் இடத்தின் ஆதாரத்தை டேஷ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. கல்லறை R37. ஹராப்பாவில் இறந்தவர்களை புதைக்கப்பட்டிருக்கும் இடத்தின் ஆதாரம் கல்லறை R37 என்று பெயரிடப்பட்டுள்ளது. சிந்து சமவெளி நாகரிகத்தின் தளங்களை இருப்பிடத்துடன் சரியாக பொறுத்துக. ஹராப்பா அப்படிங்கிறது என்ன? ஹராப்பா அப்படிங்கிறது பஞ்சாபில் இருக்குது. மொகஞ்சதாரோ சிந்து, காலிபங்கன் அப்படிங்கிறது ராஜஸ்தான், லோத்தல் அப்படிங்கிறது குஜராத். லோத்தல் அப்படிங்கிறது குஜராத். ஆன்சர் பி. சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது எந்த மரம் உச்ச தெய்வமாக கருதப்பட்டது அப்படின்னா அரச மரம். சிந்து சமவெளி நாகரிகத்தில் அரச மரம் உச்ச தெய்வமாக கருதப்பட்டது. சிந்து மக்கள் இயற்கையை வழிபட்டார்கள். அரச மரங்கள் வழிபாட்டுக்கு உரியதாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சிந்து சமவெளி மக்களிடம் மரங்களை வழிபடும் வழக்கமும் இருந்தது. அதில் பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம இவற்றில் அரச மரமே முதன்மையானதாக உள்ளது. இது வந்து 11th எத்திக்ஸ் புக்கில் இருக்குது. கீழ்கண்ட கருத்துக்களில் எது சரியானது? சிந்து மக்கள் இந்திரனை வழிபட்டார்கள் சொல்கிறாங்க. இல்லை, அவங்க வந்து பசுபதி அப்படிங்கிற சிவனை வழிபட்டாங்க. சிந்து நாகரிகம் ஒரு கிராம நாகரிகம் அப்படிங்கிறாங்க. இல்லை, இது சிந்து நாகரிகம் ஒரு நகர நாகரிகம். இரும்பின் பயனை அறிந்திருக்கவில்லை. இது கரெக்டு. பெருங்குளியல் குளம் ஹராப்பாவில் காணப்பட்டது அப்படிங்கிறதும் தப்பு. அது மொகஞ்சதாரோவில் காணப்பட்டது. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் சி. எது சரிந்தன கேட்குறாங்க. சிந்துவெளி மக்கள் இரும்பின் பயனை அறிந்திருக்கவில்லை அப்படிங்கிறது கரெக்டு. அதான் பார்க்குறோம்ல, இவர்கள் இரும்பின் பயனை அறிந்திருக்கவில்லை. இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது. இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கே இருக்குது? புதுடெல்லி. இந்திய தொல்லியல் துறை அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவையர் உதவியுடன் நிறுவப்பட்டது. இதன் தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லியில் உள்ளது. 6th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது. எந்த இனக்கூட்டம் சிந்துவெளி நாகரிகத்தினை உருவாக்கியது அப்படின்னா ஆரியர் அல்லாதவர். எந்த இனக்கூட்டம் சிந்துவெளி நாகரிகத்தினை உருவாக்கியது? ஆரியர் அல்லாதவர். ஓர் உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் மொகஞ்சதாரோ.
ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் மொகஞ்சதாரோ. மொகஞ்சதாரோ என்பது ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரமாகும். 11th ஹிஸ்ட்ரி. ஹரப்பன் எழுத்துக்கள் அகர வரிசைப்படி அல்ல, ஆனால் சித்திர வடிவியல் படி அமைந்துள்ளது என்பது யாருடைய கூற்று? ஆர்.எஸ். சர்மா. ஹரப்பன் எழுத்துக்கள் அகர வரிசைப்படி அல்ல, ஆனால் சித்திர வடிவியல் படி அமைந்துள்ளது என்பது யாருடைய கூற்று? சர்மா. சிந்து சமவெளி வடிவங்கள் பழந்தமிழரோடு தொடர்புடையது என்று தெரிவித்தது யார்? ஐராவத மகாதேவன். சிந்துவெளி வரி வடிவங்கள் பழந்தமிழரோடு தொடர்புடையது என்பது யாருடைய கூற்று அப்படின்னா ஐராவத மகாதேவன். சிந்துவெளி மக்கள் பேய் மற்றும் கெட்ட மாய தேவதைகளை நம்பினர். சிந்துவெளி அகழ்வாராய்ச்சியின் போது கிடைத்துள்ளவைகளை வைத்து அவர்கள் நிறைய அணிகலன்களை பயன்படுத்தி இருப்பார்கள் என்று நம்புகிறோம். இதில் இரண்டுமே கரெக்டு, ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. அடுத்து குடியிருப்புகள் பார்க்குறோம். மேற்கு வடக்கு தெற்கு கிழக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்த்தா மேற்கில் என்ன இருக்குது அப்படின்னா சட்கா ஜென்கர், வடக்கில் ஷாட்டுகை, கிழக்கில் ஆலம்பூர்கீர், தெற்கில் தைமாபாத் மகாராஷ்டிரா. அப்போ மேற்கில் என்ன இருக்குது? ஷட்கா ஜென்கர், வடக்கில் ஷாட்டுகை, வடக்கில் என்ன? ஷாட்டுகை. அடுத்து தெற்கு தைமாபாத், கிழக்கு ஆலம்பூர்கீர். புவியியல் அமைவிடம் எப்படி இருக்குது? சிந்து நாகரிகம். மேற்கு சட்கா ஜென்கர், வடக்கு ஷாட்டுகை, தெற்கு தைமாபாத், கிழக்கு ஆலம்பூர்கீர். அதான் கொடுத்துருக்காங்க. மேற்கில் என்ன இருக்குது? சட்கா ஜென்கர், வடக்கில் ஷாட்டுகை, கிழக்கில் ஆலம்பூர்கீர், தெற்கில் தைமாபாத். டேஷ் எழுத்துக்களில் காணப்படும் மெலுக்கா என்ற குறிப்பு சிந்து பகுதியை குறிக்கும். கியூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் மெலுக்கா என்பது சிந்து பகுதியை குறிக்கும். பின்வருவனவற்றுள் நாகரிகத்தின் தொட்டிலாக கருதப்படுவது எது அப்படின்னா ஆற்று சமவெளி. நாகரிகத்தின் தொட்டிலாக கருதப்படுவது ஆற்று சமவெளி. இந்திய துணைக்கண்டத்தின் புதிய கற்காலத்தின் காலம் எது அப்படின்னா கிமு 4000 1800. கிமு இந்திய துணைக்கண்டத்தின் புதிய கற்காலத்தின் காலம் கிமு 4000 1800. பணியாளர் குடியிருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நாகரிகத்தின் பெயர் ஹராப்பா. பணியாளர் குடியிருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து நாகரிகத்தின் பெயர் ஹராப்பா. கோட்டை இல்லாத சிந்து சமவெளி நகரம் எது அப்படின்னா சன்குதரோ. கோட்டை இல்லாத சிந்து சமவெளி நகரம் எது அப்படின்னா சான்குதரோ. சங்க காலத்து முதன்மை கடவுள் யார் அப்படின்னா முருகன். சங்க காலத்து முதன்மை கடவுள் முருகன். மொகஞ்சதாரோவில் மிகப்பெரிய தானிய களஞ்சியம் 150 அடி ஆகும். மொகஞ்சதாரோவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தானிய களஞ்சியம் 150 அடி ஆகும். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை அதன் கண்டுபிடிப்புகளுடன் தொடர்புபடுத்துக. இரும்பின் கண்டுபிடிப்பு ஆரியர்கள். வெண்கலத்தின் கண்டுபிடிப்பு சிந்து சமவெளி பண்பாடு. விவசாயத்தின் துவக்கம் புதிய கற்காலம். தீயின் கண்டுபிடிப்பு இடைக்கற்காலம். ஆன்சர் ஏ. மேல் கங்கை பள்ளத்தாக்கு மற்றும் சிந்து கங்கை சமவெளியில் முதன்முதலாக இரும்பு 800 BC-யில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த இரும்பு கலாச்சாரம் கீழ்காணும் எதனோடு சம்பந்தம் உடையது அப்படின்னா சாம்பல் வண்ணம் பூசிய மண்பாண்டம். இரும்பு கலாச்சாரம் எதனோடு தொடர்புடையது? சாம்பல் வண்ணம் பூசிய மண்பாண்டம். அடுத்தது மனித வளர்ச்சி பரிணாமம் எது சரியாக பொருத்தப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. பின்தங்கிய உணவு சேகரிக்கும் நிலை கற்காலம், இது கரெக்டு. அடுத்து முன்னேறிய உணவு சேகரிக்கும் நிலை இடைக்கற்காலம். அப்புறம் நகரமயமாக்குதல் வெண்கல காலம், இது கரெக்டு. உணவு தயாரிக்கும் நிலை சாக்லித்திக் காலம்னு கொடுத்துருக்காங்க, இது தவறுன்னு கொடுத்துருக்காங்க. உணவு தயாரிக்கும் நிலை சாக்லித்திக் காலம் அப்படிங்கிறது தவறு. சிந்து நகரங்களில் மிகப்பெரிய நகரமான மொகஞ்சதாரோ எத்தனை ஹெக்டேர் பரப்பளவை கொண்டது? 200 ஹெக்டேர். மொகஞ்சதாரோ எத்தனை ஹெக்டேர்? 200 ஹெக்டேர். அடுத்தது ஹராப்பா நகரங்களை அதன் தொல்லியல் எச்சங்களோடு பொருத்துக. மொகஞ்சதாரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? மொகஞ்சதாரோ. அடுத்து ஹராப்பா, அப்புறம் லோத்தல், பனாவலி. மொகஞ்சதாரோக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வெண்கல நடமாடும் பெண் சிலைன்னு கொடுத்துருக்காங்க. ஹராப்பாக்கு இடுகாடு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. மொகஞ்சதாரோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்ன? இடுகாட்டு மேடு. நம்ம பார்த்துருக்கோம்ல, மொகஞ்சதாரோ அப்படின்னா இடுகாட்டு மேடு. ஹராப்பாவில் தான் என்ன பண்ணாங்கன்னா வெண்கல நடமாடும் பெண் சிலை கண்டுபிடிச்சாங்க. லோத்தல் அப்படிங்கிறது தந்தத்தாலான அளவுகோல் கண்டுபிடிச்சாங்க. லோத்தலில் தந்தத்தாலான அளவுகோல். பனாவலி டெரகோட்டா கலப்பை, இது கரெக்டு. பனாவலிங்கிறது டெரகோட்டா கலப்பை. மொகஞ்சதாரோ அப்படிங்கிறது இடுகாடு. ஹராப்பாங்கிறது வெண்கல நடமாடும் பெண் சிலை. லோத்தல் அப்படிங்கிறது தந்தத்தாலான அளவுகோல். பனாவலிங்கிறது டெரகோட்டா கலப்பை. இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க, ஆன்சர் சின்று. இப்போ ஆன்சர் என்ன வரும்னா ஏ தான் வரும்.
சிந்து சமவெளி நாகரிகத்தில் 500க்கும் மேற்பட்ட முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டது. அவைகள் மண்ணால் செய்யப்பட்டது. டெரகோட்டா தான் மண்ணால் செய்தது என்னென்னா டெரகோட்டா. சிந்து சமவெளியில் 500க்கும் மேற்பட்ட முத்திரைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவைகள் மண்ணால் செய்யப்பட்டது. 1857ஆம் ஆண்டு ஹராப்பா தொல்பொருள் சிதிலமடைய காரணம் என்ன அப்படின்னா ரயில் பாதையினை அமைக்க இங்குள்ள கற்கள் பயன்படுத்தப்பட்டன. 1857இல் ஹராப்பா தொல்பொருள் சிதிலமடைய காரணம் ரயில் பாதை அமைக்க இங்குள்ள கற்கள் பயன்படுத்தப்பட்டன. கிபி 1856இல் பொறியாளர்கள் லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய போது என்ன பண்ணாங்கன்னா அங்கிருந்து சுட்ட கற்கள் கண்டறியப்பட்டன. அவர்கள் அவற்றின் முக்கியத்துவத்தை உணராமல் அவற்றை ரயில் பாதைக்கு இடையில் போடும் கற்களுக்கு பதிலாக பயன்படுத்தினர். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா ஹராப்பாவினுடைய தொல்பொருள் சிதிலமடைஞ்சிடுச்சு. செயற்கை செங்கல் கப்பல் துறைமுகம் கொண்ட ஒரே சிந்து சமவெளி நாகரிகம் எது அப்படின்னா செயற்கை கப்பல் துறைமுகம் லோத்தல் தான் செயற்கை துறைமுகம். குஜராத்தில் உள்ள அகமதாபாத் மாவட்டத்தில் அகழ்வாராய்ச்சியின் போது SR ராவ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட லோத்தல் இது என்ன அப்படின்னா உலகில் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகம் ஆகும். இத்துறைமுகம் மூலமாக எகிப்து, மெசபடோமியா உள்ளிட்ட நாடுகளுடன் வாணிபம் நடைபெற்று வந்தது. லோத்தல் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா SR ராவ் அப்படிங்கிறவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. மொகஞ்சதரோ என்பதன் பொருள் என்ன அப்படின்னா மவுண்ட் ஆஃப் டெட், இடுகாட்டு மேடு. மொகஞ்சதரோ அப்படின்னா இடுகாட்டு மேடு. ஹராப்பா மக்கள் எந்த உலோகத்தை பயன்படுத்தவில்லை அப்படிங்கும்போது இரும்பு மற்றும் தகரம். இரும்பின் பயன் அவங்களுக்கு தெரியாது. வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேயே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் எது? தாமிரம். வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் தாமிரம். அடுத்து பொறுத்துக. சன்குதாரோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மஜீம்தார். சன்குதாரோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மஜீம்தார். அடுத்து குல்லிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஆரல் ஸ்டீன். குல்லி அப்படிங்கிறது ஆரல் ஸ்டீன். ராக்கி கார்கி அப்படிங்கிறது அமரேந்திரநாத். ராக்கி கார்கி அப்படிங்கிறது டொலாவிரா அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஜோஷி. ஜோஷி. சன்குதாரோ மஜீம்தார். இது எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1931 கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி குல்லி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஆரல் ஸ்டீன். குல்லி அப்படிங்கிறது ஆரல் ஸ்டீன். அப்புறம் ராக்கி கார்கி அப்படிங்கிறது அமரேந்திரநாத். டொலாவிரா அப்படிங்கிறது ஜோஷி அப்படிங்கிறவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா சி. சிந்து நகரங்களில் மிகப்பெரியது எது அப்படின்னா மொகஞ்சதரோ. சிந்து நகரங்களில் மிகப்பெரியது மொகஞ்சதரோ. சிந்து நாகரிகத்தில் கப்பல் பட்டறை எச்சங்கள் எங்கு காணப்பட்டன அப்படின்னா லோத்தல்ல காணப்பட்டது. கப்பல் பட்டறை எச்சங்கள் லோத்தல்ல காணப்பட்டது. அதான் பார்த்தோம்ல, குஜராத்தில் உள்ள லோத்தலில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. இதன் மூலம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா கடல் வணிகம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. லோத்தல் அப்படிங்கிறது குஜராத் சபர்மதி ஆற்றின் துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. அடுத்து ஒரு பொறுத்துக. ஹரப்பன்கள் பாலஸை வழிபடுபவர்கள். மனித உருவில் தெய்வங்களை வழிபட்டார்கள். அவர்கள் தெய்வங்கள் கோவில்களில் வைத்தார்கள் சொல்லியிருக்காங்க. இதில் கோவில்களில் வைத்தனர் அப்படிங்கிறது தவறு. என்ன அப்படின்னா அவங்க மரங்களுக்கு அடியில் இருந்து வழிபட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன்சர் 1 மற்றும் 2 சரி, 3 தவறு. ஹராப்பா நாகரிக காலத்தில் முன்னோக்கிய நீர் மேலாண்மை முறை கண்டறியப்பட்ட இடம் லோத்தல். ஹராப்பா நாகரிக காலத்தின் முன்னோக்கிய நீர் மேலாண்மை முறை கண்டறியப்பட்ட இடம் லோத்தல். ஆர்டி பானர்ஜியினால் 1922 கண்டறியப்பட்ட நகரம் எது அப்படின்னா மொகஞ்சதரோ. ஆர்டி பானர்ஜியினால் 1922 கண்டறியப்பட்ட நகரம் தான் மொகஞ்சதரோ. அடுத்தது ஒரு கூற்று. சிந்துவெளி மக்கள் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினாங்க. சுமார் 4700 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாகரிகம் மலர்ந்தது. ஹராப்பா என்ற சிந்திமொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் என்பது பொருள். சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது சொல்லியிருக்காங்க. இதில் 3 1, 2, 3 கரெக்டு. சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தவறு. அடுத்து ஒரு பொறுத்துக. சன்குதரோ அப்படிங்கிறது ஆர்டி மஜீம்தார். லோத்தல் அப்படிங்கிறது ராவ். ராவ். பனாவலிங்கிறது பிஷ்ட். மிட்டாதல் அப்படிங்கிறது சூரஜ்பான். சன்குதரோ அப்படிங்கிறது யாரு? மஜீம்தார். சன்குதரோங்கிறது மஜீம்தார். லோத்தல் அப்படிங்கிறது ராவ். SR ராவ்ங்கிறது லோத்தல். பனாவலி அப்படிங்கிறது பிஷ்ஷு. மிட்டாதல் அப்படிங்கிறது சூரஜ்பான். ஆன்சர் பி. புதிய கற்கால மனிதன் எந்த வகையான பாறைகளில் தங்கள் குடியேற்றத்தை நிறுவினான் அப்படின்னா கிரானைட் பாறை.
புதிய கற்கால மனிதன் எந்த வகையான பாறைகளில் தங்கள் குடியேற்றத்தை நிறுவினான்? கிரானைட் பாறை. தவறான கூற்றை கண்டறிக. தற்கால இந்திய சமூகத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்து சமவெளி நாகரிக பண்பாட்டு கூறுகள். அது என்ன அப்படின்னா, தற்காலத்தில் சிந்து நாகரிக பொம்மை வண்டி மாதிரிகள் புழக்கத்தில் இருக்குது. இது கரெக்டு. சிந்து நாகரிக கால் சக்கர மண் பாண்டங்கள் தற்போதும் வடமேற்கு இந்தியாவில் புழக்கத்தில் உள்ளன. இதுவும் கரெக்டு. கோட்டை அரணுடன் கூடிய நகர கட்டமைப்பு திட்டம் தற்போதும் நடைமுறையில் உள்ளது. இது தவறு. அதாவது தற்காலத்தில் நம்ம சிந்துவெளி நாகரிகத்தை பின்பற்றி எதெல்லாம் பின்பற்றுறோம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதாவது சிந்து நாகரிக பொம்மை வண்டி மாதிரிகள் இப்போ புழக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது கரெக்டு. அதே மாதிரி கால் சக்கர மண்பாண்டங்கள் தற்போதும் வடமேற்கு இந்தியாவில் புழக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது கரெக்டு. ஆனால் கோட்டை அரணுடன் கூடிய நகர கட்டமைப்பு திட்டமிடல் அது இப்போ இல்லை. அப்போ ஆன்சர் டி அதாவது எது தவறு அப்படின்னா ஆன்சர் டி. 1857 ஹராப்பா தொல்பொருள் சிதிலமடைய காரணம் என்ன அப்படின்னா, ரயில் பாதையினை அமைக்க இங்குள்ள கற்கள் பயன்படுத்தப்பட்டன. மொகஞ்சதரோவில் உள்ள கட்டடங்களில் எத்தனை மண்ணடுக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா 9. மொகஞ்சதரோவில் உள்ள கட்டடங்களில் எத்தனை மண்ணடுக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டது? 9. சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா மார்ட்டிமர் வீலர். சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் மார்ட்டிமர் வீலர். சிந்துவெளி அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட ஆண்டு 1921. சிந்துவெளி அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 1921. ஹராப்பா மக்கள் பருத்தியினை மெசபடோமியாவிற்கு ஏற்றுமதி செய்தனர். ஹராப்பா மக்கள் முதலில் பருத்தியை பயிரிட்டனர். ஹராப்பா மக்கள் பருத்தியை பயிரிட்டனர் அப்படிங்கிறது கரெக்டு. ஆனால் மெசபடோமியாவுக்கு அவங்க அணிகலன்களை ஏற்றுமதி செஞ்சாங்க, பருத்தியை ஏற்றுமதி செய்யலை. ஹராப்பா மக்கள் கார்னிலியன், செம்பு, தங்கம் ஆகியவற்றால் ஆன